Hi friends, today's special cheese dosa. So variety dosa இது ஒரு cheese dosa சமைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தக்காளி பழம் ஒன்று எடுத்தீங்க, நல்லா சாப் பண்ணிக்கங்க சிறுசா. Mozzarella cheese அது கொஞ்சம் எடுத்தீங்க. வெங்காயம் ஒரு டீஸ்பூன். இப்போ நம்ம தவா சூட் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் லேசாக க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். சூடான பிற்பாடு தோசை மாவை நம்ம ஊற்றி விடலாம். ஊற்றி விட்டு கூட மூடி வைப்போம். தோசை கீழே வந்து லேசாக ப்ரௌனாக வேகணும். இப்போ கீழே தோசை நல்லா வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஃபுல்லி குக் பண்ணாமல் ஆஃப் குக் பண்ணால் போதும். கீழே க்ரஸ் ஆகினாலே போதும். எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் இந்த ஓரத்தில். டொமேட்டோ போட்டுக்கலாம். தக்காளி பழம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரேட் பண்ணி விடுவோம். வெங்காயம் அதையும் தூவி விட்டுருவோம். சீஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். Black peppers டஷ் பண்ணி விடுவோம். Oregano. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்ச பிற்பாடு நம்ம எடுத்து பார்க்குறப்ப மொசரல்லா சீஸ் வந்து நல்லா உருகி இருக்கணும். உருகிருச்சு. இந்த ஓரத்தில் நல்லா வந்துருச்சுனாக்கா பாருங்களேன், ஓரத்தில் ப்ரௌனாக இருக்குது. நல்லா வந்துருச்சு. சீஸும் நல்லா உருகிருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சீஸ் தோசை இஸ் ரெடி. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye bye. Happy cooking. Enjoy the food. Drop it.